அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் செய்தான் முட்டி 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 ஒலிக்கா. சரி, இவ வேற கம்ப்ளைண்ட் கொடுக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த பாதி குடியார பேல இன்னும் ஆளை காணும். ஒருவேளை இது மாதிரி சம்பவம் எதுவும் பண்ணிருப்பானோ? ஆள் வச்சு திருடுற அளவுக்குலாம் இவன் அந்த அளவுக்கு ஒருத்தவும் கிடையாது. என்னன்னு ஒன்னும் புரியலையே. போச்சு ஜிங்க் சக்கு சக்கு ஜிங் பத்தி மாதிரி போச்சு ஜிங்க் சக் சக் சிங். என்னடா இது, நம்ம வீடு தானா இது? எவ்வளவு கடுப்புல நாங்க உட்காந்துருக்கேன். குடியார பைய குடிச்சதும் இல்லாம என் போதை ஏறி போச்சுன்னு பாட்டு வேற பாடிச்சு வரத பத்தியா? டாடியே கோணக்கழிச்சிருக்கி, மாமனுக்கு நாட்டுக்கோழி சூப் வச்சு கொண்டுட்டு வா போ. ஜோச்சுனாப்பா, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எங்க போயிட்டு வர? இது என்னடி கேள்வி? ஒரு குடிமகனை பார்த்து பாக்குற கேள்வி அது இது? எப்பவும் போல வழக்கம் போல நம்ம போய் ஒரு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்டி. ஜோ கரகம் பிடிச்சவன, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. இப்பதான் நெட்டமாடு வந்து கத்திட்டு போறா. அவன் அதையே நீதான் திருடணும்னு சொல்லி சொல்லுதா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து உன்னை நொங்கு எடுத்துருவாங்க பாத்துக்க. அடியே கோணக்கழிச்சிருக்கி, சி கையெழுதி தம்மத தலையில இருந்து சூனா பண்ண தலையில கை வைக்கிற சோழியெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? போடி போடி போகிறது சிரிக்கி. நானே சரக்கடிக்க வழி இல்லாம ஒவ்வொரு தந்தையா கெஞ்சி கூத்தாடி வாங்கி ஊத்திட்டு வந்திருக்கேன். இதுல நகைய திருடுறாங்களா? நகைய போடி போக்கத்தவள. மாமனுக்கு இப்ப சூப்பு கொண்டு வருவியா மாட்டியா? சூப்பு தானே, இப்போ மாமியா வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க, அவங்க நிறைய கொடுப்பாங்க உனக்கு சூப்பு, வாங்கி குடி. சரி சரி, யாரா இருந்தாலும் சீக்கிரம் வர சொல்லுடி. கழிச்சு ஐயோ, குடியார பையன் மட்டையாயிட்டானே. சரி, என்ன பண்ணுது ஒண்ணுமே மண்டைக்கு ஓட மாட்டேங்குதே. போய் நம்ம குண்டமா போய் பாப்போம். சரி தங்கம், என்ன உன் தங்கச்சி என்ன செய்தா? அவ வீட்டுலதான்க்கா இருக்கா. சும்மா அந்த லேப்டாப் அது இதுன்னு சொல்லி நோண்டிட்டு கிடப்பாக்கா. கேட்டிவா செம்புனிக்கு, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? ராமக்கா உட்காருவா. என்ன டீ மோமெல்லாம் ஆடி போயிருக்கு, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? உன் புருஷன் எதுவும் போட்டு அடிச்சு போட்டானா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பின்ன ஏம்ல உன் மூஞ்சி வாடி போயிருக்கு, என்ன அதுன்னு சொன்னாதானே தெரியும். இல்லக்கா, நெட்டமாரி என் வீட்டுக்கு வந்தா ரொம்ப கோவமா வந்துட்டு இந்த மாதிரி உன் புருஷனும் சேர்ந்துதான் என் நகையை எடுத்திருக்கான்னு சொல்லி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டாக்கா. அதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியலக்கா. என்ன மட்டும் சொல்லுங்க, உன் புருஷனும் சேர்ந்த நகையை எடுத்தானா? ஐயோ, அப்படியே உன் புருஷன் 4 சாத்தி நீ கேட்க விடுதானே டீ, எங்க என் ஃப்ரெண்டோட நகையன்னு? அதை கேட்கலான்னு தான்க்கா நானும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். குடியார பையன் நல்ல போதையில வந்தாமுக்கா, கேட்டா நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு அதோட மாட்டேன் ஆயிட்டாமுக்கா. ஏ குண்டமா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு குண்டமா. இவ புருஷன் குடியார பையன், இத்தனை வருஷமாச்சு, இத்தனை நாளாச்சு, இது வரைக்கும் இவன் நகையை திருடிட்டு போயோ பணத்தை களவாண்டு போயோ குடிச்சாம்னு நம்ம செம்புனைக்கு நம்மகிட்ட வந்து சொன்னதும் கிடையாது. அவன் எப்படி இருக்கா நகையை திருடி இருப்பான்? நீ சொல்லுறதும் கரெக்டு தான் மட்டி. ஆனா நம்ம நெட்டமாடு எதுவும் ஆதாரம் இல்லாம அப்படி பேச மாட்டாள்ல. நம்ம கூட இத்தனை வருஷமா பழகின நம்ம ஃப்ரெண்டு கிட்டயே போயிட்டு அவ்வளவு கோவமா பேசியிருக்கானா, அப்ப ஏதோ வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அதுவும் கரெக்டு தான்க்கா. இப்ப என்ன பண்றது? பாவம் இல்லக்கா, நகையும் தொலைச்சிட்டு பாவம். கல்யாணத்துக்கு அவன் மாமியாலும் வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னென்னவோ புலம்பிக்கிட்டு இருந்தா, என்ன செய்ய போறான்னு தெரியலையே. யோ சொட்ட கரை முடிச்சோன, எங்கேயா போன? ஆளையே காணும், பார்க்கவே முடியல. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, என் பொண்டாட்டி எங்கேயும் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சிட்டா பிடிச்சி வச்சுட்டா, வேற ஒன்றும் இல்லை. யார சொட்ட பேல பொண்டாட்டி பேச்ச கேட்கவனா நீ? என்ன பண்ணுறது மாப்பிள்ள, சோறு அவள் தானே போடணும், கேட்டுதான் ஆகணும். என்னண்ணே, சரக்கு பாட்டில் வாங்கிட்டீங்களா எப்படி? அடே கோமிட்டி தலையா, அப்புறம் நான் என்ன கையில ஜூஸ் பாட்டில வச்சிருக்கேன். சரிண்ணே, தம்பி எதை சொன்னாலும் குறைச்சிக்கிறியா? சரி வா, பார்த்த உடனே நாக்கு நமன்னு அரிக்குது. போய் அங்கனுக்குள்ள உட்காந்து 2 பெக்க போடுவோம். என்னண்ணே, உன் டீ கடையில உட்காந்து உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்க இருக்கான்? அட ஆமா, பால போய் கம்பெனிக்கு கூட்டுக்குவோம், அப்பதான் நாளைக்கு நம்ம கூட்டம் பெருகும். அது சரி. ஹே பாஸ், என்ன யாருன்னு அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? யாரு? டீ கடையில பார்த்தோமே, அவரே நீங்க? அவரேதான். என்னங்க சொல்லாம கொள்ளாம இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சரக்கு போடலான்னு வந்தேன் பாஸ். சரி, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எல்லாம் எப்படி? வாங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு என்ஜாய் பண்ணுவோம். இலை கோமிட்டி தலையா,
சரக்கு எடுத்துட்டு வாழ. ஆஹா சோனா பானா, இன்னைக்கு உனக்கு தங்க வேட்டடா. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா மச்சான். அங்க பாருங்கக்கா, எல்லாரும் நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன சந்தேக பட்டியல. அங்க பாருங்க, அந்த திருட்டு கும்பலோடு சேர்ந்து அவ புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பாஸ், என்ன ஆரம்பிப்போமா? டெவனட்லி ஆரம்பிச்சு ஆகணும்ல. அட குடியார பேலே, சீ இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே. என்னடி செம்பனிக்கு வாயை பிறந்துட்டு பாத்துட்டு இருக்க? இதுக்கு மேல இன்னும் என்னடி தெரியணும்? உன் புருஷன் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் குடியார பைய. போய் இப்பவே 4 சாத்தி நம்ம நெட்டமான நகையை வாங்கி குடாமிக்கி. ஏக்கா, அடிச்சு கேட்டா மட்டும் நகை எங்க இருக்கு யாது இருக்குன்னு இவனை சொல்லிடுவா நடக்கும். நெட்டமாட சொன்ன மாதிரி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கொடுத்து இவனால கூண்டோட பிடிச்சி அவங்க போலீஸ்காரங்க குடுக்கலதான் இவனை எல்லாத்தையும் கக்குவானே கட்டியா. சாரிட்டி நெட்டமாடு, நான் உன்னையவே சந்தேகப்பட்டுட்டேன். ஒரு களவாணி பேய கூட இத்தனை நாள் குடும்பம் நடத்தினதை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குட்டி. என்ன மன்னிச்சிருட்டி. இந்த பாரு செம்பனிக்கு, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்க? உனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. உனக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நம்ம போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வா. நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, வயிற்றுல புள்ளிய வச்சுக்கிட்டு. கேட்க என்னக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அந்த களவாணி பயல்களை. வாங்க சட்டு புட்டு போய் போலீஸை கூட்டு வந்து கூண்டோட பிடிப்போம்.